காதல் என்பது வலியோ சாபமோ? பிரபாகரன் தன்னோட காதலை வெளிப்படுத்தி விட்டு போனதுக்கு அப்புறமா லதாவால நிம்மதியாவே இருக்க முடியல. இதுக்கு முன்னமே எத்தனையோ தடவை அவனுடைய காதலை வெளிப்படுத்தி இருக்கான் தான். ஆனா அப்பெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு 2 வார்த்தைகள்ல மட்டுமே தன்னோட காதலை சொன்னவன். ஆனா இன்னைக்கு தன்னை ஏன் காதலிச்சான் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் லதா ரொம்ப குழம்பி போனான். மாதவனை தான் காதலிச்சது தப்போன்னு இப்போ முதல் தடவையா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா. தன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத மாதவன் கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தி அவனுக்காக தன்னோட நிலைய தாழ்த்திக்கிட்டு அதிகமான பொய்யெல்லாம் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்பதான் நல்லா உணர்ந்தா அவ. பிரபாகரன் தன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே அவன் மேல அவளுக்கு ஏன் காதல் வராம போச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமே மாதவன் மேல அவ கொண்ட காதல் தான். அளவுக்கு மீறின காதல். என்னதான் மாதவனுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாலும் அது மட்டுமே அவனை பொய் சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு காரணம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே மாதவன் மேல அவளுக்கு இருந்த ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அத காதல்னு நினைச்சு மாதவனை விடாப்படியா துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா லதா. அந்த வாழ்க்கை சரியா அமையல. அதனால அவளுக்கு திருமண வாழ்க்கை மேல நம்பிக்கையே போயிடுச்சு. இனி யார் கூடயும் தன்னோட வாழ்க்கைய இணைச்சிக்கவே கூடாதுன்னு முடிவோட இருந்தா லதா. அதனால்தான் பிரபாகரன் மறுபடியும் தாங்கிட்ட திருமணம் செய்ய சொல்லி கேட்டப்போ அவ மறுத்து பேசினா. போதும், ஒரு திருமணத்தால நான் பட்ட சிரமங்கள் எல்லாம் போதும்னு நினைச்சா. வேதிகா மாதவன் கூட இணைஞ்சதும் அவன் மேல பொறாம வந்ததென்னவோ உண்மைதான். இப்பொழுதுமே வேதிகா மேல அவளுக்கு கொஞ்சம் பொறாம இருக்கதான் செஞ்சது. அவளால மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியுது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது. தன்னால மட்டும் ஏன் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட தனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு பலமுறை யோசிச்சிருக்கா லதா. இப்போ பிரபாகரன் தன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறதா சொல்லும் பொழுது நாம் ஏன் அவன் கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க கூடாதுன்னு முதல் தடவையா நல்ல விதத்துல யோசிச்சா. லதா இப்படி தன்னோட அறையில குட்டி போட்ட பூனையா நடந்துட்டு யோசிக்க அன்று இரவு எப்போதும் போல மாதவன் அறைக்கு போய் வேதிகா கிட்ட கொஞ்சம் தயக்கம் இருந்தது. நேற்று மாதிரி இன்னைக்கும் அவளை சித்திரவதை செய்வானோன்னு பயந்தா. ஆனாலும் மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை. காலையில லதா கிட்ட தன்னை விட்டு கொடுக்காம பேசினவன் மாதவன். அப்படிப்பட்டவன் தன்னோட மனைவிய தினமும் சித்திரவதை, அதுவும் படுக்கையில சித்திரவதை செய்யறது அவன் விரும்ப மாட்டான். ஏதோ நேத்து அவனையும் மீறி அப்படி நடந்துகிட்டான் போல இருக்கு. இனி அப்படி நடந்துக்காது மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில நினைச்சவன் தைரியமாவே அவனை தேடி போனா வேதிகா. தன்னோட மனைவி அறைக்குள்ள வர்றத உணர்ந்த மாதவனுக்கு நேற்று நடந்த சம்பவம் எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வராம இல்ல. ஆனாலும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு தன்னோட மனைவியை ஆசையோட நாடினான். நேற்று அவனால அவளுக்கு பட்ட காயங்கள் மேல தன்னோட இதழ்களால ஒத்தனம் கொடுத்தான் மாதவன். காலையிலிருந்து அவன் பட்ட பற்கள் எல்லாம் இடமெல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இப்போ அவனால பட்ட காயத்துக்கு அவனோட எச்சிலால ஒத்தனம் கொடுக்கும் பொழுது அந்த இடமெல்லாம் வேதிகாவுக்கு ஜில்லுனாச்சு. தன்னோட கணவனோட கைப்பிடியில குழஞ்சு நின்னான். அவனுடைய முத்தங்கள் அவளுக்கு சொர்க்கத்தையே காட்டுச்சு. உடம்புல ஒவ்வொரு பாகமும் மாதவனுடைய இதழ்களால அவனுடைய பெண்மையை தூண்டிட்டு இருந்தது. வெட்கத்துல முகம் சிவந்தவன் மாதவனுடைய கைப்பிடிக்குள்ள ஒடுங்கி போனான். தன் மனைவியை ஆசையுடனும் காதலுடனும் நெருங்கின மாதவன் நேற்று நடந்த முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு மென்மையா அவகிட்ட நடந்துகிட்டான். நேத்து ஏன் அப்படி நடந்துகிட்டான்னு கேட்கறதுக்காக வாய் திறந்தவளை அவனுடைய முத்தத்தால அதை கேட்க விடாம செஞ்சான் மாதவன். அவளுடைய இதழ்களை மென்மையா சிறைப்பிடிச்சான். அந்த மென்மையில வேதிகா தன்னை மறந்தா. அவனால எழுப்பப்பட்ட உணர்ச்சிகள் அவளுக்குள்ள பேயாட்டம் அடிச்சு. மாதவனுக்குள்ளும் தன் மனைவியின் மென்மையை உணர்ந்தவன் அவனது ஆண்மையையும் மென்மையாகவே காட்டினான். இரவு முழுவதும் வேதிகாவை தூங்கவே விடல. அந்த அளவு அவளை மென்மையா கையாண்டான் மாதவன். வேதிகாவுக்கு இப்போ நிம்மதி பெருமூச்சு வந்தது. நேத்து ஏதோ தவறுதலா நடந்துகிட்டான் போல இருக்கு.
தன்னோட கணவன் சாடிஸ்ட் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள திருப்திப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில மாதவன் தன்னோட பழைய ருத்ர தாண்டவத்தை ஆட ஆரம்பிச்சிருந்தான். முதல்ல நம்பவே மறுத்த வேதிகா அதுக்கப்புறம் மாதவனோட செயல துவண்டு போனான். ஐயோ, நேத்து மாதிரியே இன்னைக்கும் அவன் அவளை சித்திரவதை செய்வான் போல இருக்கே அப்படின்னு பயந்தவ மாதவனை பலம் கொள்ள மட்டும் பிடிச்சு தள்ள பார்த்தான். ஆனா அவளை எளிதா சமாளிச்சவன் அவளை படுக்கையில புரட்டி எடுத்தான். அவ எவ்வளவோ கதறி அழுது பார்த்தான். ஆனா அவன் எந்த செயலையும் நிறுத்தவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு அவனுடைய ஆட்டத்தை நிறுத்தினவன் அவளை விட்டு விலகி படுத்தான். அவன் எப்படா விலகுவான்னு எதிர்பார்த்து காத்திருந்த வேதிகா அவன் விலகினதுமே அந்த படுக்கையில படுக்க விருப்பமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து போய் குளியலறைக்குள்ள போனான். ஆனா அவன் மனசுல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மாதவன் இப்படி தான் கிட்ட நடந்துக்கிறானோ அப்படின்னு முதல் தடவையா அவளுக்கு தோணுச்சு. அவ வேதனையோட மெதுவா நடக்கிறத பார்த்த மாதவன் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பார்வையில எந்த உணர்வும் தோன்றவே இல்லை. வெறிச்சபடியே வேதிகா போறத பார்த்துக்கிட்டே இருந்தான் மாதவன். இரவு லதாவும் பிரபாகரனும் ஒரே அறையில தான் தங்கினாங்க. ஆனா படுக்கை மட்டும் தனித்தனியா போட்டிருந்தா லதா. இரவு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போனவங்க எல்லா துணிகளையும் கட்டிட்டு கூடைக்குள்ள போட்டுட்டு பைப்பை திறந்தா லதா. ஆனா பிரபாகரன் காலையில பேசுனதே நினைச்சிட்டு இருந்தவன் எந்த பைப்பை திறக்கிறோன்னு தெரியாம ஷவர் பைப்பை திறந்து விட்டா. ஏற்கனவே ஹீட்டரை போட்டு ரொம்ப நேரம் ஓட விட்டிருந்தா லதா. அந்த சுடுதண்ணி அவ மேல திப்பு திப்புன்னு விழுகவும் அந்த சூட்ல துடிச்சு போனா. சட்டுன்னு விலகி நின்னவளுக்கு என்ன பண்றோங்கிறதே தெரியல. அதே அதிர்ச்சியில ஷவர் பைப்பை மூடும் வழி தெரியல. கண்டதையும் திருப்பி விட்டா. ஆனா அந்த சுடுதண்ணி இன்னும் அதிகமா விழ வந்ததே தவிர அது நிறுத்தவே இல்லை. சத்து வேகமா கதவை திறந்தவ பிரபா அப்படின்னு கூவி கூப்பிட்டா. அவ அழைச்சதுல திடுக்கிட்டு குளிரறைக்குள்ள வந்தவன் சுடுதண்ணீர் தெரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த தண்ணீரை அணைச்சு விட்டான் பிரபா. பிறகு திரும்பி நின்னு தன்னோட மனைவியை பார்த்தவன் பிரமிச்சு போய் அப்படியே நின்னான். உடல்ல ஒட்டு துணி இல்லாம தன் முன்னால தனக்கு பிடிச்ச பொண்ணு நிற்கிறத பார்த்தவனுக்குள்ள 1000 ஆசைகள் சிறகடிச்சு பறந்துச்சு. அவனால அவனை கட்டுப்படுத்தவே முடியல. லதாவும் சுடுதண்ணீர் அணைக்கப்பட்டு விட்ட அந்த நிம்மதியில பெருமூச்சு விட்டபடி பிரபாகரனை பார்த்தவ அதிர்ந்து நின்னான். அவன் தன்னை மேல இருந்து கீழே வரைக்கும் கூர்மையா பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க அப்பதான் அவளுக்கு நினைவு வந்துச்சு தன்னோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லைங்கிறது. இரு கைகளையும் மார்போட அணைச்சுக்கிட்டவ தன்னை மறைக்கும் வழி தெரியாம திரும்பி நின்று அவனுக்கு முதுகுப்புறத்தை காட்டினான். அவனுக்கு அது இன்னும் காம வெறிய ஏத்தி விட்டுச்சு. மெதுவாக லதாவோட பக்கத்துல வந்தவன் அவளை இதமா அணைச்சுக்கிட்டான். பிரபாகரனோட அணைப்பை இதுவரைக்கும் இது போல உணராத லதா அவனுடைய மார்பில ஒண்டிக்கிட்டா. லதா அப்படின்னு அவனுடைய காதல்களை முனகினான் பிரபாகரன். அந்த குரல்ல தன்னை இழந்த லதா தன் உடலை அவன் மீது சாய்ச்சிக்கிட்டு அந்த உடலை அப்படியே அவன் மூலமாவே மறைச்சு நின்னான். அதை உணர்ந்தவன் வாய்க்குள்ள சிரிப்ப அடக்கினபடி அவனுடைய கன்னத்துல மென்மையா முத்தமிட்டான். தனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாம இருந்தா லதா. பிரபாகரனோட ஆண்மையை உணர்ந்தவளுக்குள்ள 1000 முட்டுகள் தனக்குள்ள விரிவதை உணர்ந்தா. பிரபாகரனுக்குள்ள அப்படியே ஒடுங்கி போனா லதா. ஷவரோட தண்ணீர் பட்டு உடம்பெல்லாம் அங்கங்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த எரிந்த பகுதிகளில் பிரபாகரன் தன்னோட இதழ்களை பதிக்கவும் அந்த குளிர்ச்சியில தன்னை இழந்தா. அதுக்கு மேல பொறுக்க முடியாத பிரபாகரன் அவளை அப்படியே படுக்கையில தூக்கி வந்து போட்டான். பிறகு அவனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தன்னோட இதழ்களை பதிக்க அந்த சுகத்துல தவிச்சு போனான். லதாவோட உடல்ல பிரபாகரன் கட்டிய தாலியை தவிர ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்த பிரபாகரனுக்குள்ள தான் அவனுடைய கணவன் அப்படிங்கறத மட்டும்தான் மனசுல அழுத்தமா பதிய அதுக்கு மேல பொறுக்க முடியாம அவளை இறுக்கமா கட்டி அணைச்சிட்டு அவளுடைய முத்தங்கள்ல அவளுடைய உடல்களை பதிய வச்சான். எத்தனையோ வருஷம் பிரபாகரன் மாதவனும் படுப்பு காத்திருந்தவன் லதா. ஆனா இன்னைக்கு பிரபாகரனால அந்த அணைப்பு கிடைச்சப்போ அவளால அதை மறுக்க முடியல. ஆனாலும் ஏதோ ஒண்ணு உறுத்த அவனை தள்ளிவிடவும் முயற்சி செஞ்சா. ஆனா
அப்போ பிரபாகரன் அவளுடைய கைகளை எளிதா பிடிச்சபடி அவ கழுத்துல இருந்த தாலியை தூக்கி அவன் முன்னாடி காட்டினான். இது நான் கட்டினது இல்லத்தா. இப்போ நீ என்னோட மனைவி. உன்னை என்ன பண்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இதுக்கு மேலேயும் என்னை காத்திருக்க வைக்காத அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல அவளை தடுக்க விடவும் இல்லை, பேச விடவும் இல்லை. அவளுடைய உதடுகளை அழகா சிறப்பிடிச்சான் பிரபாகரன். அதுக்கு மேல் லதாவாலையும் ஒன்னும் செய்ய முடியல. பிரபாகரனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஈடு கொடுத்தா லதா. எத்தனையோ வருடங்களுடைய காதல் அது. அந்த இரவுல அது நிறைவேறி கொண்டிருந்ததை பிரபாவால நம்பவே முடியல. அவளை விடிய விடிய அனுபவிச்சான். அந்த சுகத்துல தன்னையும் மறந்து பிரபாகரன் கிட்ட தன் மனதையும் உடலையும் முழுசா ஒப்படைச்சா லதா. இனி இவன் தான் என்னோட புருஷன். இவனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. வேற யாரும் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. இவனை தவிர யாரும் வரப்போவதும் இல்லை அப்படின்னு உணர்ந்த லதா பிரபாகரனை இறுக்கமா அணைச்சுக்கிட்டா. அந்த அணைப்பு இனி வாழ்நாள் முழுவதும் பிரபாகரனை பிரியவே போவதில்லை அப்படிங்கிறது உணர்த்துற மாதிரி இருந்தது அவனுக்கு. மறுநாள் விடிந்ததும் வேதிகா நேத்து மாதிரியே இன்னைக்கும் அவளுடைய பழைய சுடிதார்கள்ல ஒன்ன அணிஞ்சுக்கிட்டு அதே கோலத்தோட மறுபடியும் கிச்சனுக்கு போனவள ராஜி விழிவிரிச்சு பார்த்தா. ஐயோ, இன்னைக்குமா அன்னைக்கு இதே நிலைமை? தினமுமா அண்ணன் இது மாதிரி அண்ணிய சித்திரவதை பண்றாரு அப்படின்னு மனதளவுல நொந்து போனவன் இதுக்கு மேல தன்னோட அண்ணன் கிட்ட இத பத்தி கேட்காம இருக்கவே கூடாதுன்னு வேகமா கிச்சனை விட்டு வெளியில போக முயற்சி பண்ணா ராஜி. அதை பார்த்த வேதிகாவுக்கு ராஜி எங்கே போறாங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. அவருடைய கையை பிடிச்சபடி முனியம்மாவுக்கு தெரியாம கிச்சனுக்கு வெளியில அழைச்சிட்டு வந்த வேதிகா, என்ன ராஜி, இவ்வளவு அவசரமா நீ எங்க போற அப்படின்னு கேட்டா. என்ன நீ இதெல்லாம் அப்படின்னு அவளுடைய உடம்ப சுட்டி காட்டினவன், தினமும் அண்ணன் உங்களை இப்படி சித்திரவதை பண்றது என்னால தாங்க முடியல. நீ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நான் போய் அண்ணனை கேட்டு வரேன். என்ன இது அநியாயம் அப்படின்னு கொந்தளிச்சவன், ஏன் உங்களுக்கு கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு அவர் நினைச்சிட்டாரா? நான் இருக்கேன் அண்ணி அப்படின்னு கோவமா பேசினவ தன்னோட அண்ணனை பார்க்க போக ராஜிய மறுபடியும் பிரிச்சு நிறுத்தினா வேதிகா. வேதிகா தன்னை போக விடாம தடுக்கிறத பார்த்த ராஜிக்கு வேதிகா மேல கூட இப்ப கோவம் வந்துச்சு. நீங்க என்ன அண்ணி, அண்ணா இவ்வளவு சித்திரவதை பண்ணும்போது பேசாமையா இருந்தீங்க? அவரை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க வேண்டாமா? அவர் தான் இப்படி சித்திரவதை பண்றாருன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் ஏன் நீ அவர் அறைக்கு போறீங்க? நீங்க அங்க போகாதீங்க. அவர் தொட்டா தட்டி விட வேண்டியது தானே, அவரை விட்டு விலகி நிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட ராஜி கிட்ட அவளுடைய நெற்றி போதல அழகா ஒதுக்கி விட்டா வேதிகா. இங்க பாரு ராஜி, அவர் ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் மனசுல படுது. அது என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் நான் அவரை கேட்கல. அவரா எப்ப சொல்றாரோ சொல்லட்டும் அப்படின்னு சொன்னா வேதிகா. அதை கேட்ட ராஜி, அது என்ன காரணமா வேணா இருக்கட்டும் அண்ணி, அதுக்காக ஒரு பொண்ணை இப்படிதான் படுக்கையில சித்திரவதை பண்ணுவாங்களா? அவங்களுடைய பலத்தை எல்லாம் காட்டக்கூடிய இடம் அவங்களுடைய படுக்கையா அப்படின்னு கோவத்தோட பேசிட்டு இருந்தா ராஜி. ராஜிய சமாதானம் பண்ணி அங்க இருக்கிற டைனிங் டேபிள்ல நாற்காலியில உட்கார வச்சா. அவளும் ஒரு நாற்காலிய இழுத்து போட்டு உட்கார்ந்தா. இந்த பாரு ராஜிமா, உங்க அண்ணா என்னை எவ்வளவு காதலிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நானும் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவருக்கு இப்போ ஏதோ மனசு சங்கடம், என்கிட்ட எதையோ எதிர்பார்க்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாரு. ஆனா இது உண்மையான முகமே இல்லை. உங்க அண்ணனை பத்தி எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். நான் கல்யாணமான 10 நாள்ல அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போனப்ப கூட எனக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்த மனுஷன் அவரு. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நான் அவரை பிரிஞ்சு விட முடியாது இல்லையா அப்படின்னு சொன்ன வேதிகாவை மறைச்சு பார்த்தா ராஜி. அதுக்காக உங்க உடம்ப இப்படி புண்ணாக்கி வச்சிருக்காரு அண்ணி, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டா அவ. தப்புன்னு நினைச்சா எல்லாமே தப்புதான் ராஜி. நீ ஒரு விஷயம் யோசிச்சியா? மாதவனை நான் காதலிக்கிறேன். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவரும் என்ன காதலிக்கிறாரு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும் போது இந்த தாம்பத்தியத்துல ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும் பொழுது நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பில்லையே அப்படின்னு சொன்ன வேதிகாவை ஆச்சரியத்தோட பார்த்தா ராஜி.
அப்படின்னா அண்ணா மேல உங்களுக்கு கோவம் வெறுப்பு வரலையா அண்ணி? இப்படி அவர் உங்களை சித்திரவதை பண்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? வாழ்க்கை ஃபுல்லா எங்க அண்ணா இத பண்ணா உங்களால ஏத்துக்க முடியுமா? அவரை பார்த்து உங்களுக்கு நிஜமா வெறுப்பு வரலையா அண்ணி என்று கேட்ட ராஜியை பார்த்து புன்னகைத்தான். ராஜி, இதோ பாரு, உங்க அண்ணா வேணும்னு இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாரு. நான் தான் சொன்னேனே, இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு. அந்த காரணம், அந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க அண்ணா என்கிட்ட இது மாதிரி நடந்துக்கவே மாட்டாரு. அவர் ஒரு பொண்ண படுக்கையில சித்திரவதை பண்ணி அதை ரசிக்கிற சாடிஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை. அவரை நான் ஏன் வெறுக்கணும் அப்படின்னு கேட்டா வேதிகா. என்ன நீ சொல்றீங்க? அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் நீங்க பட்ட காயம் எல்லாம் சரியா போயிடுமா? உடம்பெல்லாம் எவ்வளவு புண்ணாக்கி வச்சிருக்காரு. எல்லா பிரச்சனையும் சரியாகி இதுதான் காரணம்னு எங்க அண்ணன் சொல்லிட்டா எங்க அண்ணனை உங்களால மன்னிக்க முடியுமா? மறுபடியும் அவரை உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா அவ. அதை கேட்ட வேதிகா அழகா சிரிச்சபடி, காதல் எதையும் மன்னிக்கவும் செய்யும், மறக்கவும் செய்யும் அப்படின்னு ராஜியோட கண்களை நேரா பார்த்தபடி சொன்னா வேதிகா. அதை கேட்ட ராஜிக்கு பொட்டுல அரைஞ்சது மாதிரி இருந்தது. தன் அண்ணி அவளுக்கு எதையோ சொல்ல வராங்கிறத உணர்ந்தா அவ. அப்படின்னா அண்ணி, மகிழன் என்கிட்ட அன்னைக்கு ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரே, அதை என்னால மன்னிக்கவும் மறக்கவோ முடியலையே, ஏன் அப்படின்னு மனசுல உள்ளத அப்பட்டமா கேட்டா அவ. ராஜி, நீ உன்னையே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மகிழனை நீ வெறுக்கவே இல்லை, அது தெரியுமா உனக்கு? அவளுடைய விரிந்த கண்களை பார்த்தவாறே பேசிட்டே போனா வேதிகா. அப்படி நீ வெறுத்திருந்தா அவருடைய குழந்தைய உன் வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்ச அப்பவே நீ அதை கலைச்சிருப்ப. அவர் மேல இருக்கிறது வெறும் கோபம் மட்டும்தான், வெறுப்பு இல்ல ராஜி அப்படின்னு சொன்னவள புரியாம பார்த்தா அவ. உன் மனச நீ இன்னுமே புரிஞ்சுக்கல. சரி ராஜி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் மனசுல இருக்கிறத அப்படியே உண்மையை சொல்வியா அப்படின்னு கேட்டா. கேளுங்க நீங்க என்ன கேட்டாலும் நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவகிட்ட, அன்னைக்கு மகிழன் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு இல்லையா? நீ நினைச்சிருந்தா அன்னைக்கே அவரை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் இல்ல? உங்க அண்ணா கிட்ட சொல்லி அத கண்டிச்சிருக்கலாம். அவரை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம், அவரை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கலாம் இல்லையா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்லையா? நீ ஏன் அத ராஜி பண்ணல அப்படின்னு கேட்டா வேதிகா. அதை கேட்ட ராஜி மெல்ல தலை குனிஞ்சா. சொல்லு ராஜி, நீ ஏன் அதை பண்ணல? மகிழன் மேல நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவரை பத்தி இப்ப வரைக்கும் ஏன் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு கேட்டவ கிட்ட, அண்ணா ரொம்ப கோவக்காரர் அணி. எனக்கு மகிழன் இந்த மாதிரி தீங்கு செஞ்சது தெரிஞ்சா கண்டிப்பா மகிழனை அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு. என்னால மகிழனை ஜெயில வச்சு பார்க்க முடியாது அண்ணி, அது என்னால தாங்கவே முடியாது என்றார். அதை கேட்ட வேதிகாவுக்கு சிரிப்பு வந்துச்சு. அவ்வளவுதான் ராஜி விஷயம். இதுதான் காதல். நல்லா யோசிச்சு பாரு. மகிழனை நீ உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்க, மகிழனும் உன்னை நேசிச்சிருக்காரு. நீ வேணுங்கிறதுக்காக ஏதோ அவங்க அப்பா பேச்ச கேட்டு தப்பா நடந்துகிட்டாரு. இது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனா மன்னிக்கவே முடியாத விஷயம்னு நீ நினைக்கிறது தான் தப்பு. நீ அவரை இன்னும் வெறுக்கவே இல்லை ராஜி. உன்னோட கோவத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மகிழன் கூட ஒரு நண்பனா பழகி பாரு. நீ சொன்னதுக்காகவே அவர் அரசியல்ல ஈடுபடாம தனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில ஆரம்பிச்சு தன்னோட சொந்த கால்ல நிக்கிறாரு. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு ராஜி. அவர்கிட்ட கொஞ்சம் நண்பனா பழகி பாரு. அவர் மேல உனக்கு வெறுப்பு இருக்கா இல்லையான்னு அதுலயே தெரிஞ்சிடுமே. வெறுப்பு இருந்தா மட்டும்தான் மகிழன் தொட்டா உன்னால ஏத்துக்க முடியாது என்றாள் அவள். ராஜி, பழைய சம்பவங்களையே நினைச்சிட்டு இருந்தேனா நாளைக்கு மகிழன் உன்னை தொட வரும்போது அந்த நினைவு வருமோன்னு பயமா தான் இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்கிற மகிழனை உண்மையா நேசிச்சு பாரு. கண்டிப்பா அந்த பழைய நினைவுகள் உனக்கு வரவே வராது ராஜி என்றார். தன் அண்ணி சொல்றத விழிவிரிச்சு கேட்டுட்டு இருந்தா ராஜி. அவ சொல்றதுலயும் ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தோணுச்சு. ராஜி யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்த வேதிகா மெதுவா எழுந்து நின்னபடி அவளுடைய முதுக தடவி விட்டு அவளுடைய கன்னத்துல அவளுடைய வயிற்றின் மீத பதிச்சு அவளை கட்டிக்கிட்டா. வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்காக மட்டும்தான்டா. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம்னா நம்ம மனசுக்கும் ஆறுதலா இருக்கும், நமக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்.
அப்படின்னு அவளை தட்டி கொடுத்துட்டு விலகி போனான். வேதிகா விலகி போனதும் ராஜி அவளுடைய யோசனையில அப்படியே உட்கார்ந்துருந்தான். அப்போ அங்க வந்த லதா ராஜி எதையோ யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்து வேதிகா விட்டுட்டு போன அதே நாற்காலியில உட்கார்ந்துகிட்டா. பிறகு ராஜிய பார்த்து அவளுடைய முகத்துக்கு நேரா சொடுக்கு போட்டு கூப்பிட்டா. ஹலோ, ஹேய் ராஜி, என்ன பெரிய யோசனையா இருக்கு அப்படின்னு கேட்ட குரல்ல திடுக்கிட்டு இமை தட்டி பார்த்தா ராஜி. எதிரில லதா புத்தம் புது மலரா ரொம்பவுமே அழகான புன்னகையோட சிவந்த முகத்தோட இருந்த பார்த்த ராஜிக்கு தன்னோட கண்களாலேயே நம்ப முடியல. தன் கண்களை இறுக மூடி கசக்கிட்டு மறுபடியும் லதாவை தலை முதல் கால் வரையும் பார்த்து விட்டா ராஜி. ராஜி பார்த்த பார்வையில வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா லதா. அதை பார்த்த ராஜிக்கு இன்னுமே நம்ப முடியல. லதாவா வெக்கப்படுறது அப்படின்னு அவளைவே இமை கொட்டாம பார்த்துக்கிட்டே இருந்தா அவ. லதாவோட வெட்கமான முகத்தை பார்த்த ராஜியால அதை நம்பவே முடியல. அவருடைய பார்வை உணர்ந்த லதாவிற்குள்ளேயும் சிறிய சிரிப்பு ஒண்ணு அவருடைய உதட்டுல வந்துச்சு. பிறகு அதை சமாளிச்சபடி, ஆமா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டபடியே கிச்சனுக்குள்ள நுழைஞ்சா. ஐயோ, இவ மறுபடியும் கிச்சனுக்கு போறாளே, அங்க வேதிகா அன்னிக்கிட்ட ஏதாவது வம்பிழுக்க போறா அப்படின்னு நினைச்ச ராஜி அவ பின்னாடியே ஓடி போனான். ஆனா அங்க போன லதாவும் வேதிகா சமையல்ல இருக்கிறத பார்த்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு யதார்த்தமா கேட்டா. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சுடிதார முழுவதுமா தன்னோட உடலை மூடியபடி நின்னுட்டு இருந்தா வேதிகா. லதா அதை பார்க்க தவறல. ஆனா அவளுக்கு நேத்திருந்த பொறாம இன்னைக்கு சுத்தமா இல்ல. இப்போ அவளுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அத பத்தி தூண்டி துருவாம வேதிகாவை பார்த்து இயல்பா சிரிச்சபடி, நான் இன்னைக்கு சமைக்கவா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட வேதிகாவுக்கு உலகமே தலைகீழா சுத்துறது மாதிரி இருந்தது. என்னது, லதா சமைக்கிறாளா? ஐயோ, இவளுக்கு சமைக்க வேற தெரியுமோ தெரியாதோ, ஏதாவது குளறுபடி செஞ்சுட்டா பிள்ளைகளும் இல்லையா பட்னி இருக்கும் அப்படின்னு நினைச்ச வேதிகா, இல்ல இல்ல லதா, இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் தான், நானே பண்ணிடுறேன். சப்பாத்திக்கு மாவு ஏற்கனவே பிணைஞ்சு வச்சுட்டேன், குருமா மட்டும்தான் பண்ணணும், அதை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்களேன் அப்படின்னு சற்று அமைதியான குரல்ல சொன்னான். அதை கேட்ட லதா, ஏன் நான் இந்த வீட்டுல சமைக்க கூடாதா? சப்பாத்தி தானே, அது கட்டை வச்சு உருட்டி போட்டா வேலை முடிஞ்சது. குருமாவை நான் யூடியூப்ல பார்த்து செஞ்சுக்கிறேன், நீங்க எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு இடுப்புல கைய வச்சபடி வேதிகாவையும் முனியம்மாவையும் பார்த்து சொன்னா லதா. முனியம்மாவுக்கு லதாவை பார்த்தா கொஞ்சம் பயம். அவ அடாவடியா பேசுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால பயந்தபடியே வேதிகாவை திரும்பி பார்த்தா முனியம்மா. முனியாவாக்கு எப்படியும் ஒரு 55 வயசு இருக்கும். அவளை திரும்பி பார்த்த வேதிகா கண்களாலேயே முனியம்மாவை சமாதானம் செஞ்சபடி மறுபடியும் லதா கிட்ட திரும்பினா. இங்க பாருங்க லதா, இங்க சமையல் மேக்சிமம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு, நீங்க வேணா மத்தியான சமையல் செய்யுங்களேன், இப்போ நாங்களே சமைச்சுக்கிறோமே என்றாள். ஆனா லதாவோ, இல்ல இல்ல, அதான் ஆல்ரெடி காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டீங்களே, யூடியூப்ல இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு நானே செஞ்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளில போங்க அப்படின்னு கிச்சனை விட்டு வெளியில கைய காட்டி அதிகாரமா சொன்னான். லதாவின் பின்னால இருந்து இதையெல்லாம் கேட்ட ராஜி தன்னோட அன்னைக்கு உதவி செய்ய உள்ள வந்தான். வேண்டாம் லதா, உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, நீங்க ஏதாவது ஏடா கூடமா குளறுபடி செஞ்சு வச்சுட்டா எல்லாரும் பட்டி தான் இருக்கணும், நீங்க வாங்க நம்ம வேற வேலை ஏதாவது இருந்தா பாக்கலாம் அப்படின்னு அவளை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போக நினைச்சா. ஆனா லதாவோ பிடிவாதமா, நீங்க எல்லாம் இப்ப வெளில போறீங்களா இல்லையா, இந்த வீட்டுல எனக்கு சமைக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டவளை வீதியோட பார்த்தா வேதிகா. இவ இனி சண்டை போடுவாளோ அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். சொன்னதோடு மட்டும் இல்லாம வேதிகாவோட கையையும் முனியம்மாவோட கையையும் பிடிச்சபடி கெட்டியா கிச்சனுக்கு வெளியே போய் தள்ளி நிப்பாட்டினா. 3 பேரும் வெளியில நின்னபடி லதா சமைக்கிறத வேடிக்கை பார்த்தாங்க. லதா இன்னைக்கு புத்தம் புதிய காட்டன் புடவைய கட்டிட்டு இருந்தா. அந்த புடவைய தூக்கி இடுப்புல சொருகிட்டு தன்னோட மொபைலை எடுத்து குருமா செய்யறது எப்படி அப்படின்னு பார்த்தபடியே சமையல் வேலையில இறங்கினான். அவ செய்யறத பார்த்த 3 பேரும் கிச்சனுக்கு வெளியவே நின்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. வேதிகாவுக்கு நல்லாவே புரிஞ்சது கிச்சன் இன்னைக்கு தலைகீழ ஆக போகுதுன்னு. காய்கறிகளை வெட்டின லதா அந்த குப்பைகளை கீழே தள்ளிவிட்டா.
அப்புறம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகள்லாம் போட்டான். வெங்காயம் வதங்காமலேயே கூட காய்கறிகளை போட்டும் விட்டா. தண்ணீரும் ஊத்தினான். இப்படி எல்லாமே தழையில செஞ்சா. இதையெல்லாம் பார்த்த 3 பேருக்கும் உடல்ல பதட்டம் தான் வந்தது. ஐயோ, இவங்க சமையல் என்ன இப்படி செய்யறாங்க அப்படின்னு முனியம்மா பரிதாபமா புலம்பினா. மாதவன் ஐயாவுக்கு இது தெரிஞ்சா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படின்னு அவ பயத்தை வெளிக்காட்டவும் இப்போ வேதிகாவுக்குமே கொஞ்சம் பயம் வந்தது. இந்த சமையல குழந்தைங்களும் சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சவ ராஜி கிட்ட காதுல ஏதோ கிசுகிசுன்னு சொன்னான். ராஜிக்கும் குழந்தைங்க இந்த சமையல சாப்பிடணுமான்னு எண்ணம் வெகு நேரமா வந்துட்டு இருந்தது. அதனால தன்னோட அண்ணி சொன்னது மாதிரி நேரா ஃப்ரிட்ஜுக்கு போய் அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து பிள்ளைகளுக்காக அதை கட் பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சா. இன்னைக்கு காலை உணவா பிள்ளைகள் பழங்களை சாப்பிட்டோன்னு வேதிகா சொன்னது ராஜிக்கு சரியாவே பட்டுச்சு. குழந்தைகளுக்கும் பழங்கள்னா உயிர். அதனால காலை உணவு பிரச்சனை குழந்தை வரைக்கும் வராது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டா ராஜி. பழங்களை கட் பண்ணிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ள வந்து எட்டி பார்த்தா. அங்க லதா வேர்த்து விறுவிறுத்துட்டு கிச்சனையே 2ஆ பண்ணிருந்தா. அதை கண்ட முனியம்மா, இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுது? இனி இந்த சமையல் கட்டையெல்லாம் யார் சுத்தம் பண்றது? எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு தலையில கைய வச்சபடி புலம்பினா. அதை பார்த்த வேதிகா, கவலைப்படாதீங்கம்மா, சுத்தம் பண்ணும்போது நானும் ராஜியும் உங்களுக்கு வந்து உதவியா பண்றோம் அப்படின்னு சமாதானம் பண்ணான். சமையல் வேலை முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சா லதா. அப்போ வேதிகாவும் ராஜியும் வந்து உதவி பண்ணாங்க. ஆனா அந்த உதவிய லதா ஏற்க மறுத்துட்டா. ஹலோ, சமையல் முழுசும் நான் தான் செஞ்சேன். கடைசியா இந்த எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஏன் வரணும்? அதையும் நானே செஞ்சிடுறேன். நீங்க எல்லாம் ஓரமா அப்படியே நில்லுங்க அப்படின்னா. என்னமோ அவளை தாங்கள் தான் சமையல் வேலை சொன்னது மாதிரி அவ பேசினது ராஜிக்கும் வேதிகாவுக்கும் தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. அவங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்றா இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையில மும்முரமா இறங்கினான். அதை கண்ட வேதிகாவுக்கு ஒன்னும் புரியல. இன்னைக்கு லதாவுக்கு என்ன ஆச்சு? பூமி ஏதாவது தலைகீழா சுத்துதா என்ன அப்படின்னு அவளைவே கிள்ளி பார்த்துக்கிட்டா வேதிகா. அந்த அளவுக்கு மாறி இருந்தா அவ. எப்பவுமே வேதிகா கிட்ட எரிஞ்சு விழுகிறவ இன்னைக்கு அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்றா. அவளை பார்த்து சிநேகமா வேற சிரிக்கிறா. ஒருவேளை அவ மாறிட்டாலோ என்ன? எப்படி ஒரே ராத்திரியில மாற முடியும் அப்படின்னு லதாவை உத்து கவனிச்சா வேதிகா. அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்திருந்தா. ஒருவேளை இந்த மாற்றத்திற்கு பிரபாகரன் தான் காரணமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்ச வேதிகா லதாவையே கூர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு பின்னாடி மாதவன் வர்றத அவ உணரவே இல்லை. திடீர்னு என்ன கிச்சனுக்குள்ள அப்படி என்ன எட்டி பாக்குறீங்க அப்படின்ற குரல்ல விதிர்விதிர்த்து 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அங்க மாதவனை பார்த்ததும் வேதிகா கைகளை பிசைஞ்சபடி நின்னான். அங்கிருந்த ராஜியும், அண்ணா அது அது வந்து அப்படின்னு எதையோ சொல்ல வந்து நிறுத்திக்கிட்டான். முனியம்மா பயத்துல வாயை இறுக மூடிட்டு நின்னான். மூவரோட நிலையை கண்ட மாதவன் அப்படி என்னதான் கிச்சன்ல இருக்குன்னு எட்டி பார்த்தான். லதா அங்க புடவைய இழுத்து சொருக்கிட்டு ஏதோ பாத்திரங்களை ஒட்டிட்டு இருந்தான். அதை பார்த்தவன் குபீர்னு சிரிச்சான். சிரிச்சதும் தான் 3 பொண்ணுங்களுக்கும் உயிரே வந்தது. அப்போ வெளியில வந்த லதா மாதவனை பார்த்ததும், வந்துட்டீங்களா தான், உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். லதாவை கிச்சன்ல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டான் இன்னைக்கு சமையல் அவதான் பண்ணிருக்கான்னு. இல்ல எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லாத மாதிரி இருக்கு, மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டோம், கடைசியா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நைசா கிளம்பினவனை தடுத்தா லதா. என்ன விளையாடுறீங்களா? நேத்து என்னமோ உங்க பொண்டாட்டி தோசை சுடாத மாதிரி நான் அவளை நேத்து தோசை சுடி கேட்டப்போ என்ன எவ்வளவு திட்டினீங்க. இப்ப நான் சப்பாத்தி சுட்டிருக்கேன், இப்ப நீங்க சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு பிடிவாதமா நின்னா. அதை கேட்ட மாதவன், அவ இன்னைக்கு சாப்பிடாம விடமாட்டா போல இருக்கே, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சபடி மெதுவா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தான். அப்போ குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு மகிழனும் அங்க வந்தான். அதை பார்த்த மாதவன், குழந்தைகளும் இந்த சப்பாத்தி தான் சாப்பிடணுமா அப்படின்னு நினைச்சவன் வேதிகாவையும் ராஜியாயும் பார்த்து முறைச்சான். அதை பார்த்த ராஜி குழந்தைங்களை வேகமா கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு நாற்காலியில அமர வச்சுட்டு அவங்களுக்கு பக்கத்துல வெட்டிய பழங்களை எடுத்து தந்தா. அதை பார்த்தவன் தான் மாதவனுக்கு உயிரே வந்தது. அப்பாடா, எப்படியோ லதா சமைச்சத குழந்தைங்க சாப்பிட போறதில்ல அப்படின்னு நினைச்சவனுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வச்சா லதா.
அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மகிழனுக்கும் பிளேட்டை வச்சு சப்பாத்தியும் குருமாவையும் ஊத்துனான். மகிழனுக்கு அங்க நடக்கிறது எதுவுமே புரியல. 3 பொண்ணுங்களும் கொஞ்சம் ஒதுங்கியே கைய பிசிச்சுட்டு நிக்க லதாவோ தங்களுக்கு சப்பாத்திய பரிமாறிட்டு இருந்தா. லதாவை கடந்த 2 நாட்களா மகிழன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவகிட்ட இருக்கிற திமிர் பேச்சும் நடத்தையும் மகிழனுக்கு சற்று பிடிக்காம தான் இருந்தது. லதாவை பார்த்தாலே மகிழன் ஒதுங்கி போறதும் உண்டு. ஆனா இப்போ வாயெல்லாம் புன்னகையா இரு ஆண்களுக்கும் லதா உணவை பரிமாற மகிழனும் அங்க திணறித்தான் போனான். தட்டுல சப்பாத்திய பார்த்த மாதவன் அதுக்கு தொட்டுக்கொள்ள பரிமாறப்பட்ட குருமாவையும் பார்த்தான். குருமாவுல நல்ல கலர் சிவப்பா இருந்தது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் அது ரொம்ப காரமா இருக்குமோன்னு. அதை சாப்பிடாமையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். மகிழனும் அந்த உணவை பார்த்தான். அதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு நினைச்சுவன் சப்பாத்தியில ஒரு வில்லையை மட்டும் எடுத்து குருமாவை தொடலாமா வேண்டாமான்னு யோசிச்சான். 2 பேரும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க அதை பார்த்த லதாவும், என்ன 2 பேரும் பிளேட்ல சப்பாத்தி வச்சுட்டு திருன்னு முழிக்கிறீங்க? நான் யூடியூப்பை பார்த்து தான் சமைச்சேன், அதனால தைரியமா சாப்பிடுங்க, நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன், 2 பேரும் இப்ப மரியாதையா சாப்பிடுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரில இருந்த நாற்காலியில கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டான். 2 பேரும் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவருடைய செயல். அப்போ சரியா அங்க வந்து சேர்ந்தான் பிரபாகரன். சப்பாத்திய பார்த்ததும், அட இன்னைக்கு சப்பாத்தியா அப்படின்னு ஆவலா கேட்டுட்டு பிளேட்டை எடுத்து 2 சப்பாத்திகளையும் குருமாவையும் ஊத்திக்கிட்டான். அதை பார்த்த மாதவனுக்கும் மகிழனுக்கும், அப்பாடா நமக்கு முன்னாடி ஒரு பலியாடு கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு மனசுல நினைச்சவங்க ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அத எதையுமே கவனிக்காத பிரபாகரன் சப்பாத்திய பிடிச்சு குருமாவை நல்லா தொட்டுக்கிட்டு வாயில வச்சான். வாயில வச்ச அடுத்த வினாடி நாக்கெல்லாம் எரிய அதை துப்புறதுக்காக தட்டுக்கு பக்கத்துல வாயை கொண்டு வந்தான். அப்போ அவனுக்கு பக்கத்துல இருந்த ராஜி ஓடி வந்து பிரபாகரனோட காதுல, அண்ணா இது உங்க பொண்டாட்டி லதா அண்ணி செஞ்சது, அத மனசுல வச்சுக்கோங்க, இத துப்புனீங்க நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நமட்டு சிரிப்போட சொல்லிட்டு ஒதுங்கி நின்னுட்டா. அதை கேட்ட பிரபாகரன் விழிகளை விரிச்சு லதாவை திரும்பி பார்த்தான். லதாவோ பிரபாகரன் தான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு அவன் பாராட்டுறதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. லதாவோட பார்வையை உணர்ந்த பிரபா வாயில போட்ட சப்பாத்திய ஆசையோட அவளை பார்த்தபடியே மென்னு விழுங்கினான். அடுத்த வாய் சப்பாத்திய எடுத்தவன் குருமாவை நல்லாவே தொட்டுட்டு சாப்பிட்டான். அவ்வளவு காரத்தோட அவன் அப்படி சாப்பிடுறத மாதவனும் மகிழனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. லதா இன்னைக்கு நீயா சமைச்ச, சூப்பரா இருக்கு, அதுவும் குருமா நல்லா இருக்கு, உன்னோட உதடு மாதிரியே நல்லா சிவப்பா இருக்கு குருமா அப்படின்னு சொன்னவன் குருமாவை நல்லாவே தொட்டுட்டான். அத பார்த்த வேதிகாவும் ராஜும் வந்த சிரிப்பை அடக்க முடியாம தவிச்சு போனாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஆதம், ஐயோ சித்தப்பா, இந்த ஆப்பிள் தோலும் சிவப்பா கலர்ல தான் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற குருமாவும் அதே கலர், 2 பேரும் சேம் பிச், எனக்கும் ராஜிக்கும் அப்புறமா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பிரபாகரன், ஒரு சாக்லேட் என்னடா, உங்களுக்கு சாக்லேட் மலையே வாங்கி தரேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னவன் சப்பாத்திய அள்ளி அள்ளி வாயில போட்டான். அவன் அப்படி சாப்பிடுறத இமை கொட்டாம பாத்துக்கிட்டே இருந்தா லதா. அதுக்கப்புறம் மாதவன் கிட்டையும் மகிழன் கிட்டையும் திரும்பி, நீங்க என்ன சப்பாத்திய அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க, அதான் குருமா நல்லா இருக்குன்னு என் புருஷனே சொல்லிட்டாரே, தைரியமா சாப்பிடுங்க அப்படின்னா. அதை கேட்ட மகிழன் ராஜிய பாவமா பார்த்தான். என்ன இதுல இருந்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த பார்வை. அதை பார்த்த ராஜி கண்களாலேயே சாப்பிடும்படி சொன்னான். ராஜியோட கண் பாறையும் அவளுடைய உதட்டு சிரிப்பையும் கண்ட மகிழனுக்கு குருமா எவ்வளவு காரமா இருந்தாலும் அதை சாப்பிடணும் போல தோணுச்சு. ராஜிய அவனை பார்த்து சிரிச்சே விட்டா. அதுக்கப்புறம் அந்த காதல் பார்வை அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சது. இது போதாதா மகிழனுக்கு, சப்பாத்திய பிச்சு வாயில மடமடன்னு போட்டான். மகிழனும் பிரபாகரனும் இப்படி சப்பாத்திய சாப்பிடுறத வியப்போட பார்த்தான் மாதவன். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சப்பாத்தியும் குருமாவையும் மாறி மாறி பார்த்துட்டு வேதிகாவை பார்த்தான். வேதிகாவும் மாதவனுடைய பார்வையை கண்டதும் முகம் குங்குமமா சிவக்க தலை குனிஞ்சா. அவளுடைய முக சிவப்ப கண்ட மாதவனுக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. அவளை கடந்த 2 நாளா எவ்வளவோ கஷ்டப்படுத்திருந்தோம். ஆனாலும் தான் மேல கோவம் வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம தன்னை பார்த்து அழகா வெக்கப்படுற அவளை அவனால எப்படி வெறுக்க முடியும்? அல்லது அவகிட்ட கோவம் தான் வர முடியுமா அப்படின்னு நினைச்சவன் அவ முக சிவப்ப பார்த்துக்கிட்டே சப்பாத்தியை எடுத்து வாயில வச்சான். குருமா கன்றாவே இருந்தது. ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு
பிளேட்ல வச்ச 2 சப்பாத்திகளையும் கஷ்டப்பட்டு விழுங்கினான் மாதவன். பிரபாகரனும் லதாவை பார்த்துக்கிட்டே அவன் பிளேட்ல இருந்த சப்பாத்திகளை சாப்பிட்டான். பிரபாகரனோட பார்வையை கண்ட லதாவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்னுச்சு. தன் மனைவி தன்னை பார்த்து வெக்கப்படுறாளா அப்படின்னு ஆச்சரியமா நினைச்ச பிரபா லதாவை வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை பார்த்த லதா வெட்க சிரிப்போட முகமெல்லாம் சிவக்க அந்த இடத்த விட்டே ஓடி போனான். அப்படி லதா ஓடுறத கண்ட பிரபாவுக்கு அவளை பின்தொடர்ந்து போனும் போல தோணுச்சு. சட்டுன்னு எழுந்தவன், பிரதர்ஸ், என் பொண்டாட்டி என்னை பார்த்து வெக்கப்படுறாப்பா, நான் அதை மிஸ் பண்ண விரும்பல, அவளை பின்தொடர்ந்து போற முயற்சி பண்ணான். அப்போ திடீர்னு நின்னு மாதவனையும் மகிழனையும் திரும்பி பார்த்தான். அவங்களுடைய முகம் அந்த சப்பாத்திய சாப்பிட்டு அஷ்டகோணலா இருந்தது. காரணமே அவங்க பிளேட்ல இருந்த சப்பாத்தியும் குருமாவும் தான். அவங்க தன்னோட மனைவி செய்யறத ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரபாவுக்கு என்ன தோணுச்சோ, இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டுமே அப்படின்னு மனசுல ஆசையா நினைச்சவன் மறுபடியும் 2 சப்பாத்திகளை எடுத்து அவங்களுடைய பிளேட்ல போட்டுட்டு குருமாவையும் அதிகமாவே ஊத்துனான். அதை கண்ட மகிழன் ஐயோ அப்படின்னு அலறிய விட்டான். ஏற்கனவே வச்ச 2 சப்பாத்திகளை சாப்பிட்டுட்டு அதிகமா தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தான் மகிழன். மாதவனும் தன்னோட பேட்ல விழுந்த சப்பாத்திகளை விழிவிரிச்சு பார்த்தான். பிறகு பிரபாவை பார்த்து முறைச்சான். ஏய் ஏண்டா டேய் என்று மாதவன் தொடங்குறதுக்குள்ள அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான் பிரபாகரன். பிரபாகரன் தன் மனைவியை தான் தேடிட்டு போறான்னு புரிஞ்ச மாதவனுக்கு இப்போ சிரிப்பு கூட வந்தது. ஆனாலும் தான் பிளேட்ல இருக்கிற சப்பாத்திகளை இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே பக்கத்துல இருந்த மகிழனை பார்த்தான். அவனும் தான் பிளேட்ல விழுந்த சப்பாத்திகளையும் மாதவனையும் மாறி மாறி பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா இனி ஒரு பிட்டு சப்பாத்தி கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லிச்சு மகிழனோட பார்வை. அதை கண்ட மகிழனுக்கும் பாவமா இருந்தது. திரும்பி வேதிகாவையும் ராஜியையும் பார்த்தான். ஆமா, நீங்க 2 பேரும் இன்னும் சப்பாத்தி சாப்பிடல தானே அப்படின்னு கேட்டவன அதிர்ச்சியோட பார்த்தாங்க வேதிகாவும் ராஜியும். உடனே ராஜி, ஐயோ அண்ணா, எங்களுக்கு காலில இருந்து என்னமோ தெரியல, பசியே இல்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு தப்பிக்க நினைச்சா. அதை கேட்ட மாதவன், பசிக்குதோ இல்லையோ, நீங்க 2 பேரும் இந்த பிளேட்ல இருக்கிற சப்பாத்திய சாப்பிட்டுதான் ஆகணும். யார கேட்டு நீங்க லதாவை கிச்சனுக்குள்ள விட்டீங்க? அதுக்கு உண்டான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். வாங்க அந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவன் பிளேட்டை நகர்த்திக்கிட்டு எந்திரிச்சு போனான். மகிழனை பார்த்து, நீங்களும் எந்திரிச்சு வாங்க மகிழன், அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவ வாஷ் பேஷனுக்கு பக்கத்துல போனான் மாதவன். மகிழன் ராஜியை பார்த்தான். ராஜியும் மகிழனை பார்த்துட்டே இருந்தா. பிறகு மகிழன் என்ன நினைச்சானோ, தான் பட்ட துன்பத்தை அவளும் தான் கொஞ்சம் படட்டுமே அப்படின்னு நினைச்சவன் நம்மட்டு சிரிப்போடு குழந்தைகளை அழைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். வேதிகாவும் ராஜுவும் சப்பாத்திகளை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தாங்க. லதாவை பின்தொடர்ந்து போன பிரபாகரன் லதா அறைக்குள்ள போனதும் அவனும் அறைக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அவ பக்கத்துல வந்தான். பிரபாகரன் தான் பக்கத்துல வர்றத பார்த்த லதாவுக்கு முகமெல்லாம் செவந்து போச்சு. அதை கண்ட பிரபாகரால நம்பவே முடியல. அவனுடைய முகசிவப்பை தொட்டு பார்த்தான். அவன் தொடரப்போ பிரபாகரனோட கைவிரல்களை பிடிச்சிட்டு அதை தடுத்தபடி அவனுடைய மார்பிள சாஞ்சுக்கிட்டான். இப்போ பிரபாகரனுக்கு எல்லையற்ற நிம்மதி இருந்தது. இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும் போல இருந்தது அவனுக்கு. இனி தன்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை, இனி நம்மளோட ஊருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சவன் லதாவை மெல்லமா மார்போட அணைச்சுக்கிட்டான். லதா, இப்போ உன் மனசுல எந்த குழப்பமும் இல்லையே அப்படின்னு மெல்லமா கேட்டான். இல்ல பிரபா, எனக்கு இப்போ எந்த குழப்பமும் இல்லை. நான் உங்களை மனசார விரும்புறேன். இந்த உலகத்துல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தோஷமா பாத்துக்கிற ஒரே உயிர் நீங்க மட்டும் தானே இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். அதை கேட்டவன் லதாவை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான். அப்போ நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டவனை விட்டு விலகி நின்னு பிரபாவை கூர்மையா பார்த்தா லதா. இப்ப வேண்டாமே பிரபா, நான் வரல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பிரபாகரனுக்கு அதிர்ச்சியாச்சு. ஐயோ, இவ மறுபடியும் புளிய மரத்துல ஏறாளா அப்படின்னு பயந்தவன், ஏன் லதா, உனக்கு இன்னும் என் கூட வாழணும்னு ஆசையே வரலையா? உனக்கு டிவோர்ஸ் வரணுமா அப்படின்னு கேட்டான். அவனுடைய வாய அழுத்தமா பொத்தினா லதா. ஐயோ இல்ல பிரபா, இனி அப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு நீங்க தான் உலகம் அப்படின்னு சொன்னவளை பார்த்து, அப்ப ஏன் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டான் பிரபா. அது இல்ல பிரபா, நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? வேதிகாவும் மாதவனும் சந்தோஷமா இருக்கணும், ராஜியும் மகிழனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும், அவங்கவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊருக்கு போலாம்
அதுதானே இனி நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அப்படி பேசினவள விழி விரிச்சு ஆச்சரியமா பார்த்தான் பிரபாகரன். லதாவா இப்படி பேசுறதுன்னு அவனால நம்பவே முடியல. காதல் எதையும் மாத்தும்னு 2 பேரும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. லதா பேசுனதை கேட்ட பிரபாகரனுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன இவ்வளவு மாறிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் லதாவை பார்க்க, அந்த பார்வை உணர்ந்த லதா மௌனமா தலை குனிஞ்சா. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான் பிரபா, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா எந்த காதல் எனக்கு கிடைக்காம இருந்ததும் அதே காதல் இப்போ உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதே சந்தோஷம் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்பதான் மத்தவங்கள பத்தியும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் அப்படின்னு சொன்னவ பிரபாகரனோட மார்பிள ஆசையா சாஞ்சுக்கிட்டா. லதாவை இறுக அணைச்சுக்கிட்ட பிரபா அவ இப்படி மாறி போனதை பத்தி தன்னோட அம்மாவுக்கு கண்டிப்பா சொல்லணும்னு மனசுல நினைச்சான். கடைசி வரைக்கும் லதா இப்படியே மாறாம இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் அவளை இறுக்கமா அணைச்சு அவளுடைய இதழ்களை ஆழமா முத்தமிட்டான். அன்றைய பொழுது முழுவதும் பிரபாகரன் லதாவுக்கு காதல் பாடங்களை சொல்லிக் கொடுத்தான். காலையில ரூமுக்குள்ள போன பிரபாகரனும் லதாவும் இரவு ஆனதும் தான் வெளியிலேயே வந்தாங்க. அதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்க. ராஜிக்குமே லதாவை பார்த்து கொஞ்சம் பொறாம கூட வந்தது. நாமையே மகிழனை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாதுன்னு முதல் தடவையா யோசிச்சா. இங்க இப்படி ஜோடிகள் எல்லாரும் அவரவர் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கும் பொழுது சென்னையில ராஜாங்கமும் உமாவும் ராஜிய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. மாதவன் 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி மகிழனை பத்தியும் ராஜிய பத்தியும் பிரபாகரன் லதா பத்தியும் சொல்ல, பெரியவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் குழப்பமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. ராஜி மகிழனை ஏத்துக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்பினாங்க. இனியாவது அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பெரியவங்க. உமாவுக்கு இப்போ பேச்சு நல்லாவே வர ஆரம்பிச்சிருந்தது. ஒரு கையில உணர்வும் வர தன்னோட கணவனோட கைகளை பிடிச்சுக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சிருந்தா. என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு தன்னோட கணவனை பக்கத்துல உட்கார வச்ச உமா, நம்ம ராஜியையும் குழந்தைகளையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டவளை விழிவிரிச்சு பார்த்தாரு ராஜாங்கம். என்ன உமானி, நீ இருக்க நிலைமைக்கு அவ்வளவு தூரம் நம்மளால எப்படி டிராவல் பண்ண முடியும்? உன்னால எல்லாம் அதை சமாளிக்கவே முடியாதுன்னு சொன்னார் ராஜாங்கம். அதை கேட்ட உமா, இல்லைங்க என்னால முடியும். இப்போ என்ன, எனக்கு கையெல்லாம் நல்லாவே அசைக்க முடியுது. ஒரு பக்கம் கால் தான் கொஞ்சம் பலமா அசைக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா அதுல உணர்வு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. டாக்டர் கிட்ட கேளுங்களேன், நம்ம ஒரு தடவை குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கெஞ்சினா. ஆனா ராஜாங்கமும் ரொம்பவுமே யோசிச்சாரு. இந்த நிலைமையில எப்படி அவ்வளவு தூரம் உமாவை கார்ல வச்சுட்டு கூட்டிட்டு போறது அப்படின்னு நினைச்சவரு உடனே மருத்துவருக்கு அலைபேசியில கூப்பிட்டு பேசினாரு. மருத்துவரும் தகுந்த பாதுகாப்போட போனா எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னதுனால 2 பேருமே சேலத்துக்கு கிளம்பினாங்க. அவங்க கிளம்புறத பத்தி மாதவன் கிட்டேயோ ராஜி கிட்டேயோ வேற யார்கிட்டயுமே சொல்லல. சொன்னா வர வேண்டான்னு சொல்லி தடுத்துருவாங்க. அத ராஜாங்கமும் உமாவும் விரும்பவே இல்லை. எப்படியாவது ராஜிய சமாதானம் பண்ணி மகிழ்ன அவளோட சேர்த்து வைக்கணுங்கிறதான் அவங்களோட ஆசையா இருந்தது. அதே மாதிரி லதாவும் பிரபாகரன் கூட சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க அடுத்த நாளே தகுந்த ஏற்பாட்டோட கார்ல சேலத்துக்கு கிளம்பினாங்க. ஏற்கனவே ராஜி அனுப்பிய வீட்டு விலாசம் ராஜாங்கத்தோட அலைபேசியில இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வீட்டை அடையிறது அவ்வளவு கஷ்டமா இல்ல. கார்ல போகும்பொழுது உமா கொஞ்சம் கஷ்டப்படதான் செஞ்சா. அவ போது காரை நிறுத்திட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பினாங்க. அதனால கொஞ்சம் வீட்டை அடையிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அப்படி அவங்க வீட்டை அடையும் பொழுது மாலை பொழுதையே தாண்டி இருந்தது. கார்ல இருந்து இறங்கின தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்த மாதவனுக்கும் ராஜிக்கும் தங்களோட கண்களால் நம்பவே முடியல. அம்மா இவ்வளவு தூரம் தங்களை தேடியே வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இப்போ கொஞ்சம் குணமாயிட்டு வராருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினைச்ச மாதவனுக்குள்ள மகிழ்ச்சியில கண்கள்ல கண்ணீரே வந்தது. உடனே தன்னோட அம்மா பக்கத்துல போனவன் உமாவை கார்ல இருந்து தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சான். மாதவனை பார்த்த உமாவுக்கு ஆனந்தத்துல கண்ணீர் வந்தது. அவனை ஆசையோடு தொட்டு பார்த்தாரு. தன்னோட தாயோட கைகளை பிடிச்சபடி வீல் சேரை தள்ளிட்டு உள்ள வந்தான் மாதவன். இப்போ உமா கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்த எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தது.
பேர குழந்தைகளும் பாட்டியும் தாத்தாவையும் பார்த்த பிறகு அவங்களுடைய கொஞ்சல்கள்லாம் ஆரம்பமாச்சு. வீடே அப்போ கலகலன்னு இருந்தது. தன்னோட அத்தை உமாவையும் மாமா ராஜாங்கத்தையும் பார்த்த லதா குற்ற உணர்வுல ஒதுங்கியே நின்னா. அத பார்த்த அவளை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டா உமா. வாடா அப்படின்னு சொன்னவருடைய கால்களுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தா லதா. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புதான் அப்படின்னு சொன்னவளுடைய வாயில கை வச்சு அவளை பேச விடாம வாய் முன்னாரு உமா. பழைய விஷயம்லாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம் லதா. நீயும் பிரபாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் மாமாவும் அவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கோம். நீ பிரபாகரனை புருஷனா ஏத்துக்கணும் லதா அப்படின்னு கெஞ்சலோட சொன்னவளை பார்த்து வெட்க சிரிப்பு சிரிச்சு தலை குனிஞ்சா லதா. அதை கண்ட உமா பிரபாகரனை ஆச்சரியமா பார்க்க, பிரபாகரனும், பெரியம்மா அதெல்லாம் என்ன கணவனா ஏத்துக்கிட்டு 2 நாள் ஆச்சு. நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இதோ உங்க பொண்ணு ராஜியும் மகிழும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் அப்படின்னு சொன்னான் பிரபாகரன். அதை கேட்ட ராஜாங்கமும் உமாவும் ஒருவரையொருவர் பார்த்துக்கிட்டாங்க. ராஜிய தான் பக்கத்துல கூப்பிட்டா உமா. தன்னோட அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்த ராஜி அம்மான்னு கூப்பிட்டா. ராஜியோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட உமா, இதோ பார் ராஜி, மகிழன் ஏதோ தப்பு பண்ணிட்டார் தான், நாங்களும் இல்லைன்னு சொல்லல. உன்னோட குழந்தையோட நல்லதுக்காகவாவது அவரை ஏத்துக்கணும் அப்படின்னா. ராஜாங்கமும் மகிழனை தனக்கு பக்கத்துல வர சொன்னாரு. மகிழனும் ராஜாங்கத்துக்கு பக்கத்துல வந்து, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் எங்க அப்பா பேச்சை கேட்டு ஏதோ தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னவனை தோல்ல தட்டி சமாதானம் பண்ணாரு. தப்பு பண்ணவங்க மனம் திருந்தினாலே போதும் மகிழன். நீங்க என்னோட பொண்ணுக்காக எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருக்கீங்க. அதுலயே நீங்க பண்ண தப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. நீங்களும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் எங்களோட ஆசைன்னு சொன்னாரு. அதை கேட்ட மகிழன், எனக்கு ராஜிய கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் மாமா, ஆனா ராஜி தான் அப்படின்னு நிறுத்தினா. அதை கேட்ட ராஜாங்கம், ராஜி, இப்போ உன்னோட முடிவு உன் கையில தான் இருக்கு. மகிழனை கல்யாணம் பண்ணிக்கிற இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்பா கேட்ட கேள்வியில முகம் சிறஞ்சு தலை குனிஞ்சான். தலைய ஆமாம்னு ஆட்டினான். அதை பார்த்த குடும்பத்துல இருந்த எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அப்பாட, ராஜி எப்படியோ மகிழனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைச்சவங்க அதே சந்தோஷத்தோட ராஜிய வந்து ஆளாளுக்கு கட்டிக்கிட்டாங்க. வேதிகாவும் அவளுடைய பங்குக்கு ராஜிய அணிச்சு அவருடைய நெற்றியில முத்தமிட்டான். லதாவோ ராஜிய பார்த்து கிண்டல் பண்ணான். இப்படி குடும்பத்துல எல்லாருமே தங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. மகிழனுக்குமே எல்லையில்லா ஆனந்தம் இப்ப வந்திருந்தது. எப்படியோ 2 ஜோடிகளும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு நினைச்சான் மாதவன். தன்னோட அம்மாவும் இப்போ பழைய ஆரோக்கியத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இதை விட அவனுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைச்சவன் தன்னோட மனைவியை பார்த்து அழகா புன்னகைத்தான். ஆனா வேதிகாவும் மாதவனை பார்த்து சிரிக்காம அடிபட்ட பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பார்வையோட வித்தியாசத்தை உணர்ந்தான் மாதவன். எல்லாருமே இரவு ஒன்னா சாப்பிடும் போது கூட எல்லார் மனசுலயும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பொங்குச்சு. ஆனா வேதிகாவுக்கு தான் எதையோ எழுந்தது மாதிரி ஒரு உணர்வு. அது ஏன்னு அவளுக்கே புரியல. தன் கணவன் தன்னை பார்த்து சிரிச்சப்போ கூட அவளால மனசு விட்டு சிரிக்க முடியல. குடும்பத்தினர் அனைவருமே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுக்கவும் அவ விரும்பல. அதனால எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டா. ஆனா மாதவனுக்கு நல்லா புரிஞ்சுது வேதிகா எதையோ மனசுல போட்டு குழம்புறான்னு. அவனுக்கு இப்போ கொஞ்சம் உள்ள பயம் வந்திருந்தது. கடந்த 3 நாளா வேதிகா கிட்ட இரவுல கடுமையா நடந்துகிட்டது அவ மன்னிக்கவே மாட்டாளோ அப்படின்னு பயந்தான். அவன் அப்படி நடக்க காரணம் இருந்துச்சு. ஆனா அத அவ இப்ப சொன்னா வேதிகா இப்ப ஏத்துக்குவாளோ இல்லையோ அப்படின்னு அவளுக்கு புரியல. ஆனா அந்த உண்மைய இன்னைக்கு நைட்டு வேதிகா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அந்த உண்மை தெரிஞ்சா ஒருவேளை தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான் மாதவன். அந்த உண்மைய சொல்லாம அப்படியே விட்டுடலாமா? இனிமே அவகிட்ட மென்மையா நடந்துகிட்டு பழைய 2 நாட்கள் விஷயத்த அப்படியே மறைச்சு விடலாமா அப்படின்னு கூட யோசிச்சான் மாதவன். அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தவன் வேதிகாவை பார்த்தான். ஆனா அவளுடைய முகம் மாதவனை பார்க்கும்போது மட்டும் கடுகடுன்னு இருந்தது. அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இன்னைக்கு நைட்டு அவனுக்கு பெரிய கச்சேரியே இருக்க போகுதுன்னு. வேற வழியே இல்ல. தான் ஏன் அவன்கிட்ட அப்படி நடந்துகிட்டோம்னு நான் இன்னைக்கு நைட்டு அவகிட்ட சொல்லியே ஆகணும்னு முடிவெடுத்தான் மாதவன். நைட்டு குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் மகிழன் ஜன்னலுக்கு வெளியே
தோட்டத்து பக்கம் பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த ராஜி மெதுவா எழுந்து வந்து மகிழனோட தோலை தொட்டா. அவ தொட்டதும் திரும்பி பார்த்த மகிழன் ராஜிய பார்த்து, நீ உண்மையாதான் என்னை ஏத்துக்கிட்டியா ராஜி அப்படின்னு கலங்கிய விழிகளோட கேட்டான். அதை கேட்ட ராஜி, என்ன மகிழன் இப்படி கேட்டுட்டீங்க? நான் உண்மையாதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன், இதுல எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொன்னவகிட்ட, அப்போ நான் உனக்கு பண்ண கெடுதல நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். இதோ பாருங்க மகிழன், அந்த பழைய கசப்பான விஷயங்களை நாம வாழ்க்கையில இனி பேசுறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும், சரியா? அதெல்லாம் மறந்துட்டு இனி நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்க போறோங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். ரேணு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கா. ரேணுவையும் உங்களையும் பிரிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினா ராஜி. அப்படின்னா குழந்தைக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா அப்படின்னு வருத்தம் நிறைஞ்ச குரல்ல மறுபடியும் கேட்டான். அது இல்ல மகிழன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரேணுவும் ஒரு காரணமே தவிர ரேணு மட்டுமே காரணம் இல்ல. நான் உங்களை விரும்பினது உண்மைதான், ஆனா நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னவன். அதனாலதான் அப்படின்னு அன்றைய தினத்தோட நினைவுல அவ முகம் சுருங்க அதை பார்த்த மகிழன், என்னை மன்னிச்சிடு ராஜின்னு குரல் கம்மா கேட்டான். அவனுடைய குரல்ல இருந்த வருத்தத்தை உணர்ந்த ராஜி அதுக்கு மேல அவன் வருந்துவது தாங்க முடியாம அவனுடைய மார்புல மெதுவா ஒண்டிக்கிட்டான். அந்த கணம் மகிழனால அதை நம்பவே முடியல. தாங்கிட்ட வந்து ராஜி தன்னோட மார்புல சாயறாளா அப்படின்னு ஒரு வினாடி திகைச்சு போய் நின்னவன் அடுத்த வினாடி அந்த பொக்கிஷத்தை இனி கைவிட போறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளை இறுக்கி அணைச்சுக்கிட்டான். அந்த இறுக்கத்துல எல்லையற்ற நிம்மதிய உணர்ந்தா ராஜி. இத்தனை வருஷமும் அவனால பட்ட காயங்களும் வலிகளும் இன்னைக்கு தீர்ந்தது மாதிரி இருந்தது. காதல் எதையும் மன்னிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இனி அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போகணும்னு நாமளும் நம்புவோம். நைட்டு வேதிக்காவ மாதவனோட அறைக்குள்ள வர மாதவன் வேதிக்காவை பார்த்த உடனே அவ பக்கத்துல வேகமா ஓடி வந்தான். அதை கண்ட வேதிகா மாதவனை பார்த்து வலது கையை நீட்டி தடுத்தவ பின்னோக்கி நகர்ந்து போனான். அதை பார்த்த மாதவன், வேதிகா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொன்னவன அடிப்பட்ட பார்வை பார்த்தா வேதிகா, நீங்க சொல்றது தானேங்க இத்தனை வருஷமும் நான் கேட்டுட்டு இருக்கேன், இனிமேலும் அப்படித்தானே இருந்தேன். ஆனா இப்போ நீங்க ஏன் என்ன 2 நாளா இந்த படுக்கையில அவ்வளவு சித்திரவதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு வேதிகா, நான் சொல்றேன், நீங்க வா, ஏன் என் பக்கத்துல இப்படி வந்து உட்காரு அப்படின்னு படுக்கையில அவன் உட்கார்ந்துகிட்டு வேதிகாவை கூப்பிட்டான். அதை பார்த்த வேதிகா படுக்கையும் அவனையும் வெறுப்பா பார்த்தா. இனி அங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு அழுகையோட நினைச்சா. எனக்கு தெரியும் மாதவன், நீங்க ஏன் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்கன்னு அப்படின்னு வேதனையோட சொன்னான். அதை கேட்டவன், இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சபடியே அவளை பார்த்தான். நான் சொல்லாம உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டவன் கிட்ட, இத சொல்ல வேற வேணுமாங்க, நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்த்துதான் ராஜி மகிழனை ஏத்துக்கிட்டா. என்ன நீங்க நடந்துக்கிற வித பார்த்துதான் கொஞ்சம் பொறாம வந்து லதாவும் பிரபாகரனை ஏத்துக்கிட்டா. இது நடக்கணும்னு தானே என்ன இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணீங்க அப்படின்னு வேதனையோட கேட்டா. அவ சொன்னதை கேட்ட மாதவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருந்தது. தன்னோட மனைவி எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சான். ஆனா அவ அதை எடுத்துக்கிட்ட விதம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சவன் கொஞ்சம் குற்ற உணர்வோட தலை குனிஞ்சபடி, ஆமா வேதிகா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்காக உன்கிட்ட 2 நாளா அந்த மாதிரி நடந்துகிட்டேன் தான். ஆனா நான் பண்ணது தப்பு தான், ஆனா அந்த தப்ப பண்றதுக்கு நீதான் பிள்ளையார் சொல்லியே போட்ட அப்படின்னு சொன்னதுமே அவனை பார்த்து முறைச்சு நின்னா வேதிகா. எனது நானா நானா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டா. ஆமா, நல்லா யோசிச்சு பாரு வேதிகா, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட என்ன பேசுன? எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு தானே கேட்ட. யாரும் சந்தோஷமா இல்லாதப்போ நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட. என்ன உன்கிட்ட நெருங்க கூட விடாம இருந்ததுக்கு அதுதானே காரணம். அதனாலதான் அவங்கவங்க வாழ்க்கையில சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். நீ என்னை ஏத்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க மட்டும் எந்த சந்தோஷமும் இல்லாம பிரிஞ்சு வாழத பாக்குறது உனக்கும் சரி எனக்கும் சரி. அதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா? நாட்களை இப்படியே கடத்திட்டு போக முடியாது வேதிகா.
ஏற்கனவே ரொம்ப வருஷம் எல்லாரும் பிரிஞ்சு இருந்துட்டாங்க. எனக்கும் கிடைச்சிருக்கிற டைம் வெறும் 10 நாள் மட்டும்தான். அந்த 10 நாளுக்குள்ள அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க புருஷனோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு யோசிச்சுதான் நான் உன்கிட்ட அந்த 2 நாளும் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னான். அதை கேட்ட வேதிகாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அமைதியா நின்னா. அவளுடைய அமைதியை பார்த்து பயந்த மாதவன் அவசரமா 4 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரி நான் பண்ணேன். அதுக்காக என்ன மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். நான் ஒண்ணு கேக்குறேன், மனசுல கைய வச்சு உண்மையை சொல்லுங்க. உங்க தங்கச்சி ராஜிக்கு அண்ணான்னு நீங்க ஒருத்தர் இருக்கீங்க. லதாவுக்கும் ஏதாவது கெடுதல் நடந்தா அதை கேட்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தானே, இல்லையா? நீங்களே என்ன இந்த அளவுக்கு காயப்படுத்தினா உங்களை கேட்க இந்த உலகத்துல யார் இருக்காங்க? இல்ல எனக்காக தான் பேச இந்த உலகத்துல யார் இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சற்று அழுகையும் கேவலுடன் வந்துச்சு அவளுடைய குரல். அதை கேட்டவனுக்கு சவுக்கால யாரோ அடிச்சது மாதிரி இருந்தது. மாதவன் மனசோட வலி தாங்க முடியாம வேதிகா கிட்ட வந்து கையேந்தி நின்னான். இங்க பாரு வேதிகா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உன்னை ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாமே என்னோட சூழ்நிலை தான். உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இத காரணமா காட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத. என்னால அதை தாங்கவே முடியாதுன்னு கெஞ்சினா மாதவன். அதை கேட்ட வேதிகா, சேச்ச, உங்களை விட்டு நான் ஈக போறேன். எனக்கு இந்த உலகத்துல உங்களையும் ஆதவையும் தவிர வேற யாருமே இல்லையே. இப்ப நான் பிரிஞ்சு போய் என்ன பண்ண போறேன்? இதோ அத்தையும் மாமாவும் இப்பதான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களே. அத்தையும் மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு என்னால போயிட்டா அந்த குற்ற உணர்வை என்னால தாங்கவே முடியாது. அதனால உங்களை விட்டு நான் பிரிய போக போறதே இல்லை. ஆதவன் அப்பா இல்லாம வளரவே கூடாது பாருங்க அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி சொன்னான் வேதிகா. மாதவனுக்கு வேதிகாவை எப்படி சமாதானம் பண்றதுனே தெரியல. அவளுக்கு கோபம் வந்தா கூட பரவாயில்ல, 4 நாள்ல சரியாயிடும். ஆனா இப்போ அவளுடைய மனசெல்லாம் வேதனைப்பட்டல்லவா பேசுறா. அந்த வேதனை நாளைக்கு நாளைக்கு வெறுப்பா மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு முதல் தடவையா பயந்தான் மாதவன். அவளுக்கு பக்கத்துல வந்து நின்னா. இப்போ நான் என்ன பண்ணா உன்னால என்ன மன்னிக்க முடியும் வேதிகா? இப்படி வருத்தப்பட்டு நீ பேசினா என்னால தாங்க முடியாதுடா. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கலங்கிய விழிகளோட கேட்டவன பார்த்து மனசு துடிச்சு போனா வேதிகா. காதல் அப்படிங்கிறது வலியும் சாபமும் அப்படின்னு நினைச்சவ ஓடி வந்து அவனுடைய வாயில தன்னோட விரல்களை வச்சு மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு மென்மையா சொன்னவள நம்ப முடியாம பார்த்தான். அவளை அப்படியே இறுக அணைச்சுக்கிட்டான். வேதிகா, என்ன நீ மன்னிச்சிட்டியா? என்னால நம்பவே முடியல. நான் உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லா உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்குவேன். என்ன நீ நம்புற இல்லையா அப்படின்னு கேட்டவனோட முதுக ஆறுதலா கட்டி பிடிச்சபடி தடவி கொடுத்தா. அதுல குற்ற உணர்வு அதிகமா வர அவளை அப்படியே இறுக கட்டிக்கிட்டவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகுச்சு. அந்த கண்ணீர் அவளுடைய தோள்கள்ல விழ அதை உணர்ந்த வேதிகா அவனை விட்டு விலக ஆரம்பிச்சான். விடாக்கண்டன் அவளை விடாம இருக்க பிடிச்சபடி, கொஞ்ச நேரம் அப்படியே இருடி, எனக்கு அழணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னவன் அழுகை கட்டுப்படுத்த முடியாம அழுதான். அதை உணர்ந்த வேதிகா அவனுடைய போக்குல அப்படியே விட்டுட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு நிமிர்ந்தவன் வேதிகாவோட நெற்றியில அழகா தன்னோட இதழ்களை பதிச்சான். இனி நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தான் மாதவன். பிறகு வேதிகாவோட கண்களை நேரா பார்த்தபடி, நீ என்ன நம்புற இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுல பாகா இலகின வேதிகா அவனுடைய உதட்டுல மென்மையா முத்தமிட்டான். தன்னோட மனைவியோட உதட்டின் ஈரம் பட்டவுடன் ஒரு கணம் திகைச்சு நின்ற மாதவன் அவளை அடுத்த வினாடி இறுக்கமா அணைச்சுக்கிட்டான். இனி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாரையும் மாறி இனிமையா போகணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு நாமும் அவங்கள வாழ்த்தி விடை பெறுவோம். முற்றும்.